Hello friends, welcome back to Pushman A to Z channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது chicken குழம்பு. chicken குழம்பு எப்படி ஈஸியா இத எப்படி நம்ம குயிக்கா செய்ய போறோம்னு பார்க்க போறோம் நம்ம. இத வந்து நான் டெண்டர் கட்ல இருந்து நான் ஆர்டர் பண்ணேன். அதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பு போடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டு வச்சிருக்கேன். அதையும் போய் பாருங்க. இது வந்து தேவையான பொருட்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிறேன். பட்டை என்கிட்ட இலை வந்து எனக்கு பிரிஞ்சி இலை வந்து என்கிட்ட பெருசா இல்ல, சின்னதா தான் இருக்கு. அதனால பிரிஞ்சி இலை ஒரு 5-6 இலை போட்டு வச்சிருக்கேன். 2 பட்டை போட்டுக்கங்க. சோம்பு போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் போட்டுங்க. 2 லவங்கம் போட்டுங்க. சாரி, ஏலக்காய் 2 லவங்கம் போட்டுங்க. எப்பவுமே சிக்கன் செய்யும்போது, பிரியாணி செய்யும்போது இல்லை மட்டன் செய்யும்போதெல்லாம் ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணாதீங்க. கிரேவிக்கு வேணால் பொடிசாக கட் பண்ணிங்க. குழம்புக்கு வந்து நீட்டாக கட் பண்ணிங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டோம். ஆனியன் ஆட் பண்ணோன்னே என்ன பண்ணணும், உப்பு ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமேட்டு பார்த்துட்டு போட்டுருங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து நார்மல் வாஷ் பண்ணாதீங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வைங்க. ஏற்கனவே இந்த டெண்டர் கட்ஸில் வந்து நல்லா வாஷ் ஆகி தான் நல்லா பேக்கேஜிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க, ரிவ்யூ வீடியோவை. இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கழுவி விட்டுங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். எப்பவுமே இஞ்சி பூண்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் வாங்கினதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட நல்லா வதக்கிக்குங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை போட்டுங்க. நான் இஞ்சி பூண்டு கடைசியாக தான் சேர்ப்பேன். நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மாட்டேன் எப்பவுமே. அப்போ தான் இஞ்சி பூண்டு சிக்கன்லலாம் நல்லா ஊறும். அதனால் இஞ்சி பூண்டு சிக்கன் போட்டதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 kg சிக்கன் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட போகிறேன் நான். 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கலரி விட்டுக்கிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் திரும்ப. இது சின்ன ஸ்பூன் தான் இந்த. நல்லா இஞ்சி பூண்டுலாம் சிக்கன்லலாம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சிக்கனு. ரொம்ப பாயில் பண்ணுவீங்க நீங்கள், குக்கரில் போட்டு பாயில் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பாயில் பண்ணவே தேவையில்லை சிக்கனுக்கு. சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். 2 வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம். அடுத்தது சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் இதில் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து திக்னஸ்க்காக, குழம்பு வந்து திக்னஸ்க்காக. தேங்காயெலாம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா கடைசியாக ஆட் பண்ணிக்கங்க. நான் தேங்காய் ஆட் பண்ண மாட்டேன். ஒருத்தவங்க தேங்காய் ஆட் பண்ணுவீங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தேங்காய் பிடிக்காது. அதனால் நான் வந்து இதுதான் எனக்கு பேஸ்ட்டு மாதிரி. இதை வந்து நல்லா நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ ஆட் பண்ணுங்கள். இதை
நல்லா ஒரு கிரேவி மாதிரி காய்ச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நம்ம 2 ஸ்பூன் போட போகிறோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா, இது நல்லா கலக்கி விட்டுங்க. மூணு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோன்னா நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கறியெலாம் நல்லா வெந்துடுச்சு. குழம்பு கொதிச்சு ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும்.